இந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிறோம், நம்ம மக்களுக்கு எளிதா புரியல. இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. அதுல அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதுல போய் 2 இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்துல, தமிழ்நாடு அறநிலையத்துறையில, பூரி ஜெகநாதர் கோயில்ல, கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமியர் 2 கிறிஸ்தவரை நிர்வாகிய போட நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிய போடுவே எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல ஆட்சியில இருந்தாதான் நியாயம் பேசணுமா என்ன? நம்ம தலைவர் கெத்து எப்பவுமே குறையாதுல்ல.